சாகலாம் இருக்கேன் சார். கரெக்டான டயத்துக்கு வந்திருக்கீங்க, வாங்க ஆப்ரேஷன் தொடங்கும். முன்னோ எங்கள் அப்பா சார் 88 வயசு வரை ஆஸ்பத்திரியே போல சார். சுற்றி அப்படி வேலி இருக்கும், ஒரு மாதிரி அரிப்பு நமச்சுலாம் அந்த குப்பைமேனி குழந்தைகளுக்கு. இன்றைக்கெலாம் ரேஸு கீழே விழுந்துட்டா உடனே எக்ஸ்ரே ஈசி அது இதுன்னு எடுத்து 75,000 ரூபா செலவு பண்ணுறான். அன்னைக்கு விழுந்துட்டா ஒரு கிளவி அந்த முக்கு கடையில் விளக்கெண்ணெய் வாங்கிட்டு வாப்பா 4 ரூபாய்க்குன்னு சொல்லும். அப்படியே எடுத்து ரேஸை நீ விடும், சரியா போச்சா கொடுப்பா, 11 மணிக்கு வேலைக்கு போயிடுவான். அப்படி ஆஸ்பத்திரிக்கே போகாமல் இருந்திருக்காங்க. இன்னைக்கு போய் உட்காரன் டாக்டர்கிட்ட. டாக்டர் சொல்கிறார், உட்காந்தோன்னே சொல்லிட்டார், மெதுவாக கையை தூக்குங்க, அப்படியே இறக்குங்க, சூப்பர். காலை நீட்டுங்க சார், இடிக்குது உள்ள மறக்குங்க, முதுகு காட்டுங்க, சட்டையை கழுத்துங்க, காட்டுங்க, பல்ல காட்டுங்க, நாளைந்து பல்ல விளக்குங்க, மூக்கை காட்டுங்க, முடியை வெட்டுங்க. எல்லாம் பார்த்துட்டு 40 நிமிஷம் கழிச்சு என்ன செய்யுது அவன் சொன்னேன், என் பொண்ணுக்கு சடங்கு பத்திரிக்கை கொண்டு வந்தேன் அப்படின்னா. ஓ முதலே சொல்ல வேண்டிய நீ, முதலே கேட்க வேண்டிய நீ, வந்தோடனே கையை நீட்டு காலை நீட்டுன்னு நீட்டி விட்டு போயிட்டியா மொத்தமாக. பெண்ணை நீங்கள் மதித்தால் பெண் பெண்ணாவாள், பெண்ணை வழிபட்டால் அவள் தெய்வம் ஆவாள், பெண்ணை அப்படியே விட்டால் பெண்ணாவாள். ஒரு நாளைக்கு 23 சீரியல் பார்த்து பழகிட்டீங்க. திருட வந்திருக்கான், அவனும் சேர்ந்து 3 சீரியல் பார்க்குறானே, என்னக்கா இப்படி ஆயிடுச்சு, ஆமா தம்பின்னு அவனும் காப்பியை குடிச்சிட்டு காலை நீட்டி பாயில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒரு திருடன் திருட போனவன் உடனே வரத்தானே சார் பார்ப்பேன். ஒரு வீட்டில் திருட போனவன் 5 மணி நேரம் கழிச்சு வந்திருக்கான். வெளியே இன்னொருத்தன் கூட இருந்தவன், ஏன்டா இவ்வளோ நேரம் லேட்டு, சும்மாரா அங்கே ஒய்ஃபை இருந்துச்சு 2 படம் டவுன்லோட் பண்ணிட்டு வந்திருக்கேன். எப்படிலாம் ஆயிட்டேன் பாரு சார். உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் 24x7 ஆப். டவுன்லோட் கிங் 24x7. யார் மகிழ்ச்சியா இருக்கேன் தெரியுமா இன்னைக்கு? இப்போ சொல்றேன் கவனிங்க. உலகத்திலே மகிழ்ச்சியா இருக்க யாருன்னா இந்த பேசிக் மாடல் போன் வச்சிருக்கோம் தான் சார். யாரா வச்சிருக்கீங்களா? அந்த சின்ன போன் 600 ரூபா போன் யாரா வச்சிருக்கீங்களா? நீங்களாம் 8 மணி நேரம் தூங்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இந்த ஃபோன் வந்தப்போ நம்ம தூக்க நேரம் குறைஞ்சி போச்சு. அந்த 600 ரூபா ஃபோனில் என்ன வசதி தெரியுமா? சார்ஜ் போட்டிங்கன்னா 8 நாளைக்கு செனப் பண்ணி மாதிரி அது வாட்டு கிடக்கு குண்டா. ஒரு நாளைக்கு ஒரு பாயிண்டாக தான் குறையும். நீங்கள் வாட்டுக்கு ஃபோனை வச்சுட்டு போனீங்கன்னா ஒரு வாரம் அது வாட்டுக்கு சார்ஜ் வச்சு எதுவும் தேவையில்லை. நான்லாம் மதுரையில் ஏறி சென்னை வரைக்கும் அது வாட்டுக்கு கேம் விளையாண்டுக்கிட்டே போவேன். ஒரே ஒரு கேம் தான் அதில் இருக்கும். என்னது? ஒரு பாம்பு மட்டும் நெளிஞ்சிக்கிட்டே இருக்கும், விடிய விடிய நெளியும். திருச்சிக்கிட்டு போனோன்னு என் பக்கத்து, சார் நம்மளை கடிச்சிடாதா அப்படின்டா, உன்னை விட கடிக்க போகுது அப்படின்னு. பேசிக் மாடல் போன் சார். இதெல்லாம் நம்ம விளையாட்டாக சிரிக்கிறோம், இதுக்குள்ளே ஒவ்வொன்றும் பொருள் இருக்குது. அப்படியே விளாட்றோம். 20 நிமிஷம் தொடர்ந்து பார்க்கும்போது என்ன ஆகுது? கண் பார்வை போகுது. இப்போலாம் நம்மலாம் தப்பிச்சிட்டோம். நம்ம அடுத்த தலைமுறைகள், இன்றைய தலைமுறை பிற்காலத்தில் கண்ணாடி இல்லாத குழந்தைய பார்க்க முடியாத நிலைமை வரும். நம்ம ஒரு 10 நிமிஷம் அப்படி ரெஸ்ட் ஆகிறதுக்காக, குழந்தைய அமர்த்துறதுக்காக ஃபோனை கொடுத்துட்டு போயிடும். அதுவே ஒரு நோயாக பேர். அதனால தான் சொன்னேன், அந்த பேசிக் மாடல் போன்றுக்கு தட்டிங்க யாரும் தவறாக போட்டோ எடுக்கலை, வாட்ஸ்அப்பில் கெட்டதை அனுப்பலை, யாருக்கு வன்முறையை பரப்பலை. ஒரே ஒரு அப்படி சூரியாந்தியை போட்டு வாழ்க வளமுடன் வரும் ஒரு பிக்சர். இன்னொன்று, அந்த ஃபோனோட வசதி என்னன்னா, அப்படி ரோட்டில் பேசிக்கிட்டே ஒருத்தன் போகிறேன், லாரி இடிச்சிருச்சு, ஃபோனு விழுந்து லாரி ஏறிச்சு, ஃபோனில் எடுத்து பேசிட்டு போகிறேன். வேறு என்ன மாப்பிள்ள அண்ணன் என்ன செய்கிறாரு பார்த்தீங்களா? அதனால சார் 600 ரூபா தான், 200 ரூபா ரப்பர் பெண்ணில் சுற்றிருப்பேன், பேட்டரி கீழே விழுந்துருக்கூடாது. ஃபோன் வச்சு இங்கிட்டு வச்சு பேச மாட்டேன், இங்கிட்டு திருப்பி ஸ்பீக்கரை வச்சு பேசுவேன். ஹலோ ஹலோ சத்தமாக பேசு, ஊருக்கே கேட்க அவனுக்கு கேட்காது, அப்படி ஒரு வினோதமான ஃபோன். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் சார். 1 நிமிட சிரிப்பு 1 கிராம் தங்கத்தை விட விலை உயர்ந்தது இன்னைக்கு காலகட்டத்தில். சிரிச்சு பாருங்களேன் சார். நாங்கள் பெரிய கோடீஸ்வரங்க. அந்த காலத்தில் ஒரு மனுஷன் சிரிச்சானா பக்கத்தூர் வரைக்கும் கேட்கும் சார் சத்தம், அடுத்த தெரு வரைக்கும் கேட்கும். மாற்று உடை இருக்காது, பையில 10 பைசா இருக்காது, ஆனால் அவனை மாதிரி சந்தோஷமா வந்து யாரும் கிடையாது. தாத்தன் பாட்டத்தை கேள்வி பாருங்க, திண்ணையில் உட்காந்து வெத்தலாவை போட்டு சிரிச்சா எப்படி இருந்துச்சு சிரிப்பு? பவுண்டாரு பழிச்சிட்டு கல்னு கீழே வந்து நாய் தூக்கிட்டு ஓடி இருக்கு. பார்த்தீங்களா சார்? இதான் சிரிப்பு. வசதி இல்லாதப்ப அப்படி ஒரு மகிழ்ச்சி. இன்னைக்கு இவ்வளோ இருக்குது. காருக்கு 2 3 ஃபோன் வச்சிருக்கான், 2 கார் வச்சிருக்கான், 2 பங்களா வச்சிருக்கான். ஆனால் அவன் சிரிக்கிற அவனுக்கே கேட்கல. இவ்வளோதான். ஏதோ செனப்பூனை குட்டி ஒரு கத்துன மாதிரி இவ்வளோ. அப்போ என்ன ஆச்சு? எல்லாருக்கும் வசதிகள் பெருகிச்சு. இந்த காலத்தில் வாழ்க்கை சுருங்கிருச்சு. இன்னொன்று சார், யாரெல்லாம் சிரிப்புக்கு நேரம் ஒதுக்கலையோ அவங்களாம் டாக்டருக்கு நேரம் ஒதுக்கிறீங்க. ஒருத்தர் வாய் புண்ணுன்னு போனேன், அடியில் வாய் புண்ணுன்னு போனக்கு டாக்டர் தான் வாய் பூண்டு 10,000 அப்படின்ட்டார். சும்மா ஒரு மாத்திரை காமெடி.
அவ்வளோதான் இருக்கும். அங்கே ஒரு ஆள் கைதிட்ட வந்துட்டு என்ன வாய்ப்புன்னு என்ன உளர்றாரு, அவ்வளோதான். இது கூட பாருங்கள், இந்த காலத்தில் லென்த்தாக சொல்ல கேட்கறதுக்கு டைம் இல்லை, சுருக்கி சுருக்கி சொல்லணும். முன்னாலாம் பெருசாக சொல்லுவோம் நகைச்சுவை, அப்படி கிடையாது. சார் நீங்கள் நான் ஸ்பெஷல் வார்டில் இருக்கணுமா நார்மல் வார்டில் இருக்கு, எந்த வார்டில் இருக்கேன், பட் நான் இருக்கணும், அதுக்கு என்ன வசதி மட்டும் பாருங்கள். குழப்பம் எல்லா இடத்துலையும். வாங்க சார் உட்காருங்க, டாக்டர் பேர் என்ன, வாழ வந்தேன், அப்போ இருக்கு இங்கே வந்தேன், வெறுக்கிறாரு. இன்னொருத்தன் போய் டாக்டர் சாகலாம் இருக்கேன் சார், கரெக்டான டயத்துக்கு வந்திருக்கீங்க, வாங்க ஆப்ரேஷன் தொடரும். பதட்ட நிலை, பதட்ட எல்லா இடத்துலையும் சொல்கிறேன் பாருங்க. ஏன் சொல்கிறேன்னா, முன்னோம் எங்கள் அப்பா சார் 88 வயசு வரை ஆஸ்பத்திரியே போல சார், சுற்றி அப்படி வேலி இருக்கும், ஒரு மாதிரி அரிப்பு நமச்சுலாம் அந்த குப்பைமேனி குழந்தைகளுக்கு. இன்றைக்கெலாம் ரேஸு கீழே விழுந்துட்டா உடனே எக்ஸ்ரே ஈசி அது இதுன்னு எடுத்து 70,000 ரூபா செலவு பண்ணுறான். அன்னைக்கு விழுந்துட்டா ஒரு கிளவி அந்த முக்கு கடையில் விளக்கெண்ணெய் வாங்கிட்டு வாப்பா 4 ரூபாய்க்குன்னு சொல்லும். அப்படியே எடுத்து ரேஸை நீ விடும், சரியா போச்சா கொடுப்பா, 11 மணிக்கு வேலைக்கு போயிடுவான். அப்படி ஆஸ்பத்திரிக்கே போகாமல் இருந்திருக்காங்க. இன்னைக்கு போய் உட்காரன் டாக்டர்கிட்ட, டாக்டர் சொல்கிறார், உட்காந்தோன்னே சொல்லிட்டார், மெதுவாக கையை தூக்குங்க, அப்படியே இறக்குங்க, சூப்பர், காலை நீட்டுங்க சார், இடிக்கிறதுக்குள்ளே மறக்குங்க, முதுகு காட்டுங்க, சட்டையை கழுத்துங்க, காட்டுங்க, பல்ல காட்டுங்க, நாளைந்து பல்ல விளக்குங்க, மூக்கை காட்டுங்க, முடியை வெட்டுங்க. எல்லாம் பார்த்துட்டு 40 நிமிஷம் கழிச்சு என்ன செய்யுது அவன் சொன்னேன், என் பொண்ணுக்கு சடங்கு பத்திரிக்கை கொண்டு வந்தேன் அப்படின்னா. ஓ முதலே சொல்ல வேண்டிய நீ, முதலே கேட்க வேண்டிய நீ, வந்தோடனே கையை நீட்டு காலை நீட்டுன்னு நீட்டி விட்டு போயிட்டியா மொத்தமாக, எது என்னன்னு கேட்க வேணாமா சார். ஒருத்தர் சும்மா மேடம் அடி வயத்தில் ஏதோ சுருக்குன்னு இருக்கான். இவர் அப்போ தான் புதுசாக மிஷின் வாங்கியிருப்பார் போல, என்னது சுருக்குன்னு தான், குப்பரைக்கு போட்டு 36 தையல், இங்கே ஆரம்பித்த தொட்டை வரைக்கும் குறுக்குவாக்கல, 36 தையல் போட்டு அதில் பாதியில் நரம்பு இல்லைன்னு சொல்லி கோணூசி வச்சு சணல்லாம் வச்சு தச்சு பிளாஸ்டிக் சேரில் உட்கார வச்சுட்டேன் உட்காந்துருக்கேன். இந்த லாட்டம் செம்பில் தண்ணியை கொடுத்துருக்காரு குடிங்க. டாக்டர் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு குளிக்கிறேனே, இப்போ தானே இத்தனை தையல் போட்டீங்க, எதுக்கு இவ்வளோ தண்ணியை குடிக்க சொல்லி, குடிங்க, எங்கேயாவது ஒழுகுதான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு காட்டு. அவன் வகுத்தை பிடிச்சிக்கிட்டே ஒன்று வந்தான் வெளியே, நல்ல டாக்டராக கொத்தனார் ஐயா அப்படின்னு. எல்லாத்தையும் எகடாசி நக்கல் மேடம். டாக்டர் உட்காந்தோடனே, வெயில் கிளம்பார் சார், ரொம்ப வெக்கையாக இருக்குது, சூடு பிடிச்ச மாதிரி இருக்கு உடம்பு. அவர் ரொம்ப விவரமா டாக்டர், யூரின் போகும்போது எரியுதா, நான் பொருத்தி பார்க்கல சார், பதில் இதை போய் பேசலாமா சார், ஒரு குழப்பத்தில் இருக்காங்க சார். தாய் குளங்களாம் சிரிங்கம்மா. ஏன்னா அந்த காலத்துலேருந்து பெண் இள வயதில் தோழி, நடு வயதில் முதுமையில் நம்மளுக்கு தாய், பல்வேறு பரிணாமங்களை செய்யக்கூடியவர் சார். பெண்ணை நீங்கள் மதித்தால் பெண் பெண்ணாவாள், பெண்ணை வழிபட்டால் அவள் தெய்வம் ஆவாள், பெண்ணை அப்படியே விட்டால் பெண்ணாவாள். நம்ம நடந்துக்கிறது. ஆனால் நீங்கள் என்ன சிரித்து பழகிறத ஒரு நாளைக்கு 23 சீரியல் பார்த்து பழகிட்டீங்க. திருட வந்திருக்கான், அவனும் சேர்ந்து 3 சீரியல் பார்க்குறானே, என்னக்கா இப்படி ஆயிடுச்சு, ஆமா தம்பின்னு அவனும் காப்பியை குடிச்சிட்டு காலை நீட்டி பாயில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒரு திருடன் திருட போனவன் உடனே வரத்தானே சார் பார்ப்பேன். ஒரு வீட்டில் திருட போனவன் 5 மணி நேரம் கழிச்சு வந்திருக்கான். வெளியே இன்னொருத்தையும் கூட இருந்தவன், ஏன்டா இவ்வளோ நேரம் லேட்டு, சும்மாரா அங்கே ஒய்ஃபை இருந்துச்சு, 2 படம் டவுன்லோட் பண்ணிட்டு வந்திருக்கேன். எப்படிலாம் ஆகிட்டேன் பாரு சார். அந்த அளவுக்கு சீரியல் பார்க்குறோம். ஒரு அம்மாலாம் நைட்டு சாமம் 1:30 மணிக்கு டிவி கடைக்கு ஃபோன் பண்ணியிருக்கு. ஹலோ ராஜ் எலக்ட்ரானிக் கடையா? அவன் பதட்டத்தில் அந்த நேரம், ஹலோ யாருங்க நேரம், என்னங்க மேடம், உடனே வீட்டுக்கு வாங்க சார், எனக்கு என் புருஷனுக்கு ஒரே சண்டால பாதகத்தி 1 மணிக்கு ஓம் புருஷனுக்கும் சண்டைக்கு, எனக்கு அதுக்கு டிவி கடைக்கு ஃபோன் பண்ணுற. நீங்கள் என்ன சார் சொன்னீங்க, டிவி வாங்கி எந்த பிரச்சனையும் எந்த நேரம் ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு. அவன் டிவியில் புள்ளியாக வந்தால் ஃபோன் பண்ண சொல்லியிருக்கான். புருஷன் முன்னாடி சண்டைக்கு அவன் ஃபோன் பண்ண சொல்லியிருக்கான். எப்படி நகைச்சுவை நாங்கள் வச்சுருக்கோம் பாருங்கள். நாங்கள் சிந்தனை சொல்லியெல்லாம் இனி மக்கள்களை மாற்ற போடல, காலங்காலமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யாராவது கேட்குறாங்களா? மார்க்கோனி ரேடியோவை கண்டுபிடிச்சவர், அவருக்கு பாராட்டு விழா நடக்குது சார். பெரிய விஷயம் சார், போட்டு போகணும் கருவிக்குள்ளே ஒரு ஆள் பேசுகிறத கண்டுபிடிச்சிட்டிங்களே அப்படின்னு பாராட்டு விழா சார். இந்த கருவியும் நீங்களும் கடவுளோட பெருசு அப்படி சொல்லாங்க. பெண்கள் தான் இந்த கருவி விட பெருசு. என்ன சார் சொல்கிறீங்க, எவ்வளோ பெரிய கருவி,
என் கருவியை தேவைன்னு ஆஃப் பண்ணலாம், அதுகளை ஆஃப் பண்ணவே முடியாது. எப்போ 80 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் எப்படி காமெடி பண்ணிட்டு போயிருக்காங்க பார்த்து, அப்பயே தெரிஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, சிரிக்கும் போது மட்டும்தான் உடம்புல உள்ள 6 லட்சம் நரம்பு வேலை செய்யுது. ஒரு ஆள் நம்பலை, ஏன்னா வெறும் எண்ணி பார்த்தானாக்கும். எப்படி இதை எண்ணி பார்க்க முடியும்? ஆனால் ஒருத்தர் தற்கொலை பண்ணி போகிறப்ப தற்கொலை பண்ணன்னு சொன்னவரை சொல்கிறேன், யோ என்னையா தற்கொலை, என்னையா இந்த கடவுள் எனக்கு என்னையா கொடுத்தாரு, கடவுள் என்ன குறை சொல்கிறேன், கடவுளை குறை சொல்லாதியா. உன் கிட்னி எவ்வளவு? 4 லட்ச ரூபா. ஹார்ட் எவ்வளவு? 5 லட்ச ரூபா. பார்த்தியா? கணையம் எவ்வளவு, கல்லீரல் எவ்வளவு, பூரா கால்குலேஷன் போட்டு 1.5 கோடி வந்துருச்சு. 1.5 கோடி ரூபா அசட்டை உனக்கு கடவுள் கொடுத்துருக்காரியா? அவரை போய் குறை சொல்லிக்கிட்டு இருக்க. ஆமாம் சார், சாரி சார், வீட்டுக்கு போனேன் மறுபடியும் ஓடியாந்தான். எல்லாம் சரிதான் சார், 1.5 கோடி ரூபாய் கொடுத்துருக்காரு, என்எஸ்சியை பூரா உள்ளே வச்சுட்டாரே, ஆத்திர அவசரத்துக்கு நம்ம வெளியே ஒரு அவசரத்துக்கு டக்குன்னு கிட்னி மாற்றி விட முடியலையே. அவன் பாருங்க, அவனுக்கு வகுத்தறிச்சல். வெளிநாட்டில் போகும்போது ஒரு ஆளை இடிச்சுட்டு அவர் சாரின்னு சொன்னார். சாரி சாரி சாரி, சிரிக்கிறேன் யாரை பார்த்தா. நம்ம ஊரில் இடிச்சுட்டு என்ன சொல்ல தெரியுமா? என்ன யார் தெரியுமா? எங்கள் அப்பா கவுன்சிலரு, எங்கள் மாமா வட்ட செயலாளர். அப்படின்னா இடித்ததுக்கு எதுக்கு அவரெல்லாம் வராங்க? நான் இடித்ததுக்கு வெளிநாட்டில் அவன் சாரின்னு சொன்னான் சார். யாரை பார்த்தாலும் புன்முறுவல், அழகாக சிரிக்கிறேன், ஹலோ இது நல்லா இருக்கே, சூப்பராக இருக்கேன்ட்டு. மறுநாள் நான் எங்கள் மதுரையில் வாக்கிங் போகும்போது ஒரு 6 காலை போல் ஒரு ஆளை பார்த்து ஹலோ அப்படின்னு, திமுறா உனக்கெல்லாம் திமுறேன்டா, நானே இஎம்ஐ கட்ட முடியாமல் போய்கிட்டு இருக்கேன், உனக்கு ஹலோன்னு பல்ல இழிச்சுக்கணும், செய்வனை வச்சு போயிட்டான். ஏன்டா ஹலோண்ட கடை செய்வனை வைக்கிற? அதனால் நம்ம நாடுக்கு அங்கே நாடுக்கு நிறைய வித்தியாசங்கள், அது செய்யவே முடியாது. உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில். படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் 24x7 ஆப். டவுன்லோட் கிங் 24x7.